சின்ன பவுலுக்கு மாற்றியாச்சு. இதை என் பையன் எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டு குட்டி பையனுக்கு ஆப்பிள் எப்படி மிக்சியில் அடித்து கொடுக்கலாம்னு பார்க்கலாம். ஒரு ஆஃப் ஆப்பிள் தான் எடுத்துருக்குறேன். அவன் ஃபுல் ஆப்பிள் சாப்பிட மாட்டான். அதை இப்படி நல்லா ஸ்லைஸ் பண்ணி தொலியை எடுத்துக்கலாம். தொலியை நல்லா எடுத்துட்டு சின்ன சின்னதாக வெட்டி மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். எனக்கு ஆப்பிள் எப்படி கொடுக்கலாம்னு காமிக்கிறேன். எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுத்துக்கலாம். ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கிறேன். என் பையன் 10 மாதம்தான் ஆகுது. அவன் ஆப்பிள் தான் சாப்பிடுவான். அதனால மேலே இருக்க தொலியை ஃபஸ்ட்டு சீவி எடுத்துக்கிட்டு இதை குட்டி குட்டியாக வெட்டி மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம். பையன் ஆப்பிள் மிக்சியில் போட்டு வச்சுருக்கிறத க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ இதை நல்லா சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்துருக்கிறேன். இதை நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் பால் ஊற்றியும் அடிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே போடாமல் வெறும் ஆப்பிள் தான் மிக்சியில் அடிக்க போகிறேன். ஏன்னா என் பிள்ளை வெறும் ஆப்பிள் தான் சாப்பிடுவான். பால் ஊற்றி கொடுத்து பார்த்தேன். பால் ஊற்றி என் பையன் சாப்பிட மாட்டேங்கிறான். அதனால தான் எம்டி ஆப்பிள் கொண்டாங்க. இப்போ இதை மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு வந்துக்கலாம். நல்லா நைஸ் பேஸ்ட்டாக ஆப்பிளை நல்லா மிக்சியில் அடித்தாச்சு. என்றைக்கும் ஆப்பிளை அடித்தாச்சுன்னா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் குழந்தைகளுக்கு கொடுத்துடணும். ஏன்னா 5 மினிட்ஸ்க்கு மேலே வச்சா ஆப்பிளோட நிறமே வேறு கலரில் சேஞ்ச் ஆயிரும். இப்போ இது ஒரு சின்ன பவுலில் மாற்றிட்டு குழந்தைக்கு கொடுக்கலாம்.